குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் 1ஓட இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணுறது. இந்த இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணுறதுல மொத்தம் நம்மளுக்கு 4 டைப் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா ப்ரூஃப் தட் √3 இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த √3 அப்படிங்கிற நம்பர் வந்து இர்ரேஷ்னல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ எப்போவுமே நம்மளோட தியரம் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இதை ப்ரூஃப் பண்ணணும்னா அதுக்கு அப்போஸாக தான் நான் யோசிக்கணும். அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு let us assume and the contrary that, அதாவது நான் கான்ட்ரடக்ஷனாக அஷ்யூம் பண்ணுறேன். எப்படி அஷ்யூம் பண்ணுறேன்னா √3 இஸ் எ இர்ரேஷ்னலோட கான்ட்ரடக்ஷன் என்னது, நம்மளுக்கு ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணுறேன். ஸோ ஒரு நம்பர் ரேஷ்னல் அப்படின்னாலே நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், அந்த நம்பர் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இப்போ 1/2 அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பர், 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர். ஏன்னா 2/1 இஸ் ஃபாலோவிங்காக. ஸோ ஒரு நம்பரை நான் ரேஷ்னல்னு சொல்கிறேன்னா அந்த நம்பரை நம்மளால் எப்படி எழுத முடியும், ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் எழுத முடியும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனலை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ நான் ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணினதுக்கு அப்புறமா தென் உடனே நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த 2 நம்பர் எழுதணுமா, அதை தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ரேஷ்னல்னு சொன்னோன்னா 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ அண்டு பி அப்படிங்கிறது. ஸோ எந்த கண்டிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும், தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏ அண்டு பி சச் தட் √3 ஈக்குவல் டு a/b அப்படிங்கிறது. எப்போவுமே பார்த்தோன்னா ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்தோன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு கோப்ரைமாக தான் இருக்கும். ஸோ இது கோப்ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டத்தோட காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்றா மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நம்பருமே அதுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், √3 அப்படிங்கிறது இர்ரேஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ரேஷ்னல்னு எடுத்துக்கிறோம். இந்த ரேஷ்னல்னால் என்ன நம்மளுக்கு தெரியும், ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ அந்த நம்பருக்கு பதிலாக நம்ம லெட்டரில் a/bன்னு கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், இந்த √3 கேன்சல் பண்ணுறதுக்கு போத் சைடும் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ போத் ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், √3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a/b த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஓகே, எப்போவுமே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வர்றது எனக்கு என்ன வரும், 3 ஈக்குவல் டு இந்த a/bக்கு ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ a² டிவைடட் பை b ஸ்கொயர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த b ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 3b² ஈக்குவல் டு a² அப்படிங்கிறது. ஸோ என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக நான் எப்படி எழுதிக்கிறேன்னா a² ஈக்குவல் டு 3b² அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தெரியும். தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரம் முன்னக்கூட்டி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். a prime number p, அதாவது let p be a prime number, pங்கிறதா நம்மளோட prime number. so let p be a prime number and சென்டர் மார்க் வாங்கணும்னா நம்ம இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதி தான் ஆகணும். and a be a positive integer ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்துச்சுன்னா அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் p டிவைட்ஸ் a² தென் p டிவைட்ஸ் a. ஆல்ரெடி இந்த தியரத்தோட ப்ரூஃப் நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அதாவது p டிவைட்ஸ் a அப்படிங்கிறது. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிடணும், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தேன்னா என்னோடய ப்ரைம் நம்பர் என்ன பண்ணணும்னா a² அந்த பாசிட்டிவ் இன்டீஜரோட ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக a² டிவைட் பண்ணினா தான் எதை டிவைட் பண்ணும், ஏவை டிவைட் பண்ணும். ஸோ தென் p டிவைட்ஸ் a. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p டிவைட்ஸ் a² தட் இம்ப்ளைஸ் p டிவைட்ஸ் a. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு டிவைட்ஸ்னால் என்னங்கிறது தெரியணும். இது நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ a டிவைட்ஸ் bனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்,
பி ஈக்குவல் டு ஏசி. இது என்னோடய ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல பி இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் நம்மளோட தியரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பக்கம் உள்ள ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பி ஈக்குவல் டு ஏசியா. ஸோ இந்த இது எப்படி இருக்குதுன்னா பி ஈக்குவல் டு ஏசி. ஸோ பி பிளேஸில் ஏ ஸ்கொயர், ஏ பிளேஸில் 3, பி ஸ்கொயர் பிளேஸில் என்னவாக இருக்குது, சியாக இருக்குது. அப்போ நான் ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்தேன்னா அந்த ப்ரைம் நம்பர் ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா எதையும் டிவைட் பண்ணணும், ஏவையும் டிவைட் பண்ணணும். இங்கே ப்ரைம் நம்பருங்கிறது எது, எனக்கு 3ங்கிறது என்னோட ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ 3 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னால் 3 டிவைட்ஸ் என்னவா இருக்கும்னு அர்த்தம், ஏவா இருக்கும்னு அர்த்தம். இந்த தியரம் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு இந்த லைனை மாற்றி எழுதுகிறோம். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், 3 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். ஸோ தட் இம்ப்ளைஸ் 3 டிவைட்ஸ் ஏ. ஏ டிவைட்ஸ் பின்னா நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏசி. அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏசி. இப்போ என்னோடய பி பிளேஸில் ஏ இருக்குது, ஏ பிளேஸில் 3 இருக்குது. அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஏ பிளேஸில் பி தான் இருக்குது. ஓகேவா? அதாவது பி பிளேஸில் ஏ. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 3c. ஓகேவா? சரி, இப்போ ஏ ஈக்குவல் டு 3c அப்படிங்கிறத இப்போ திருப்பியும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9c ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி எனக்கு ஏ ஸ்கொயர்னால் என்னென்னு நான் பார்த்து வச்சுருக்கேன். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர். ஓகேவா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9c ஸ்கொயர்னால் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு வந்துடும், 9c ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 3 3s are 9. ஸோ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 3c ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர். இப்போது திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி எந்த தியரத்தை அப்ளை பண்ண போகிறேன், ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு இன்டீஜர் இருந்துச்சுன்னா பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் தென் பி டிவைட்ஸ் ஏ, அந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணுறேன். இங்கே பிங்கிறது என்னோட 3. ஸோ அப்போ 3 டிவைட்ஸ் பி ஸ்கொயர், தட் இம்ப்ளைஸ் 3 டிவைட்ஸ் பி. அப்போ 3ங்கிறது ஒரு காமன் நம்பரு. √3ங்கிறது நம்ம என்னென்னு எடுத்தோம், நீங்கள் நல்லா பாருங்கள். √3 இஸ் அன் இர்ரேஷனல்னு நம்ம எடுத்தோம். ஓகேவா? அந்த இராஷ்னலுங்கிறத ப்ரூஃபுக்கு நம்ம என்ன எடுத்தோம், அதாவது ரேஷ்னல்னு எடுத்தோம். ரேஷ்னலுங்கும் போது எப்படி எழுத முடியும், ஃப்ராக்ஷனல். ஃப்ராக்ஷனலில் இந்த ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கக்கூடாது, காமன் ஃபேக்டர் ஒன்று தான் இருக்கணும், அதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. பட் ஹியர் என்ன வருது, ஏவோட காமன் ஃபேக்டரும் 3 இருக்குது, பிக்கும் காமன் ஃபேக்டர் எனக்கு என்னென்னு காட்டுது, அதாவது 3ன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ அப்போ 3 டிவைட்ஸ் பி ஸ்கொயர், 3 டிவைட்ஸ் பி, 3 டிவைட்ஸ் ஏ இருக்குது. அப்போ 3 இஸ் த காமன் ஃபேக்டர் ஃபார் ஏ அண்டு பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. அது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், அதாவது ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்டு பி ஹாவ் அட்லீஸ்ட் 3 as a காமன் ஃபேக்டர். ஏன்னா 3ங்கிறது எனக்கு என்னவாக இருக்குது, ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ 3 as a காமன் ஃபேக்டர். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது வந்து ஏ அண்டு பியோட ஹச்சிஎஃப்ஏ 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது என்னவாயிடுது, பட் திஸ் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன். எதனால் கான்ட்ரடக்ஷன் ஆகுது, நம்மளோட ஹச்சிஎஃப் 1ன்னு எடுத்ததுனால. ஓகேவா? ஸோ பட் திஸ் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன் ஃபார் அவர் அசம்ஷன், ஃபார் அவர் ஹச்சிஎஃப் வேல்யூ 1 அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லை பட் திஸ் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன் ஃபார் கோப்ரைம், என்னோட கோப்ரைமுக்கு கான்ட்ரடக்ஷன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இது எதனால் கான்ட்ரடக்ஷன் ஆச்சு, √3ங்கிறத ரேஷ்னல்னு எடுத்ததுனால. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலான்னா, √3 இஸ் அ இர்ரேஷ்னல். ஓகேவா? தேங்க்யூ.